ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ காரக்குழம்புல எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் முதல்ல சேர்த்துக்க போகிறோம். ஸோ எண்ணெயில் சேர்த்துட்டு ரொம்ப தீயக்கூடாது. ஸோ கொஞ்சம் அந்த பொரிய ஆரம்பித்த உடனே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 வெங்காயம் நம்ம இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். மீதி உள்ள பாதி வெங்காயத்தை என்ன செய்யணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கலர் மாறின பிறகு அதில் வந்து நம்ம முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நான் சேர்த்துக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், பட் இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்காவை பாதியாக வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஸ் இறங்கும். அதுக்காக நான் வந்து பாதியாக வெட்டியிருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மஞ்சள்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்ல எண்ணெயில் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிப்போம். அதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துப்போம். கொஞ்சமாக அதோட உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து இதை மூடி வச்சு தக்காளி நல்லா குழைய குக் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ எண்ணெயும் ஓரளவுக்கு மேலே பிரிஞ்சு வந்துடும். ஸோ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சே பண்ணுங்கள். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், இதுதான் நம்ம சேர்க்க போகிற மசாலாஸ். இதையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சே பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுப்போம். பார்த்திங்கன்னா சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி. மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீயவும் செய்யாது, ஆனால் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக போகும். அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து 1 கப் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது நம்மளோட கிரேவியில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துப்போம். இங்கே எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் மூடி வச்சு. ஸோ இது வேகிற நேரத்தில் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அதுக்கப்புறமா நம்ம மீதி வச்சுருக்க பாதி வெங்காயம் இதை சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துப்போம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே இந்த டைம்லேயே நல்லாவே வெந்துடும். சைஸ் வேணால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்பு செய்கிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கொதிச்சு அந்த டேஸ்ட் வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதையும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான நம்மளோட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. பழைய சோறுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் சூடான சாதத்துக்கும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். Thank you so much for watching. Take care and bye.